இந்த அழிவு ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கான பேரழிவு எச்சரிக்கைங்கிறப்ப. நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில் மின்சாரம் இங்க பாருங்க, இது எப்படி வருதுன்னா, இந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கார மின்சாரம் எப்படி வருதுன்னா, எல்லாவற்றையும் தோண்டி 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 பாருங்கள், பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பூமிக்குள், லட்சம் ஆண்டுகளுக்கு இதன் பக்கம் யாரும் வர வேண்டாம் என்று வேலியை மின்வேலியை போட்டு போயிட்டான். தட்டுப்பாடற்ற மின்சாரம், தடையற்ற மின்சாரம் கிடைக்க வேண்டிய தீர்வு நமக்கு கிடைக்கல. அப்ப மின் உற்பத்தியில் தண்ணீரை அடைய வேண்டும். இங்க பாருங்க, இதெல்லாம் நம்ம ஊர்ல இருந்த மின்மாற்றி மின்சாரம் தான். இப்ப அனல் மின் உற்பத்தி, அணு உலை மின் உற்பத்தி, இதெல்லாம் என்னன்னா ஆபத்தான மின் உற்பத்திகளை எல்லாம், இயற்கைக்கு கேடானது, பேரழிவை ஏற்படுத்துவது எல்லாம் அரசு வைத்துக் கொள்ளுது. சூழ்நிலைக்கு சூழியலுக்கு எந்த கேடும் வராத ஆபத்தில்லாத மின் உற்பத்தியை தனியாற்ற கொடுத்திருது. இந்த ஆபத்தானதை எதிர்த்து நாம் போராடும் போது அரசு அடக்குமுறை ஏவி சுட்டுக் கொள்கிறது, சிறைப்படுத்துகிறது, வழக்கை போட்டு நம்மை சித்திரவதை செய்கிறது. ஆனால் ஆபத்தில்லாத மின் உற்பத்தியை முதலாளிகளுக்கு கொடுத்து விடுகிறது. இது எப்படிப்பட்ட நிர்வாகம் என்பதை என் அன்பு தம்பி தங்கைகள், என் அன்பு பெற்றோர்கள் சிந்திச்சு பார்க்கணும். இது அணு உலை, இது அனல் மின் நிலையம். இந்த அனல் மின் நிலையம் நீங்க பாத்தீங்கன்னா எண்ணூர்ல இருக்கு, இங்க பல இடங்கள்ல இருக்கு. இதுல உலர் சாம்பல் என்ற ஒன்றை வெளியிடும். அந்த பாருங்க, இந்த சாம்பல் மாதிரி இருக்குல்ல, இது என்ன செய்யணும், அப்படி காற்றுல கலக்கும். அந்த நிலப்பரப்புல நிலத்துல இந்த தண்ணி இதை கொண்டு கொட்டுவாங்க. அப்படியே அந்த நிலம் நாசமாயிரும், நாசமாயிரும். அந்த இப்ப எண்ணூர் பகுதியில், திருவொற்றியூர் அந்த பகுதியில் நான் போட்டிட்டதே அதுக்காக தான். இங்க போய் கடலூர்ல போட்டிட்டது அதுக்கு தான். நச்சாலைகள் அதிகம் இருக்கு, நம்ம வென்றதை தடுக்கணும்ட்டு. ஆனா நான் எதுக்கு போட்டிட்டேன்னு அவங்களுக்கும் தெரியல, ஒருத்தனும் புரியல. இப்ப பாருங்க, இந்த உலர் சாம்பல் எண்ணூர் பகுதியில் ஒரு கார், கருப்பு கார்ல போனீங்கன்னா வெள்ளக்காரா வருவீங்க. உங்க சட்டை என்ன நிறத்திலுக்கு அதுல வராது. துணியை காய வச்சு மாடியில போட்டீங்கன்னா அது உதர்னீங்க, அந்த நேரத்தில் இருக்காது, உதர்னீங்கன்னா சாம்பலா இருக்கும். சாப்பாடை எடுத்து வச்சீங்கன்னா சாம்பலை தான் நீங்க சாப்பிடுவீங்க. காற்றிலெங்கும் சாம்பல் கலந்து சுவாசிக்கும் போது நுரையீரல் தொற்று, புற்று, தோல் நோய், கண்ணரிச்சல் எல்லாம் வருது. புரியுதா? இப்ப பாருங்க, இந்த உலர் சாம்பலால் எப்படி வெளியாகுது பாருங்க, எப்படி உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. நம்ம ஆத்தாளப்ப வாழ்விடத்தை நாசமாக்குது எண்ணூர் அனல் மின் நிலையம். இங்க பாருங்க, இப்படிதான் போய் கொட்டி எப்படி நம்ம நிலம் இருக்கு பாருங்க. இது நீர்ல கலக்கும் போது எப்படி நஞ்சா போய் அப்படியே கடல்ல போய் சேர்ந்துடும். உங்களுக்கு விளங்குது? அப்ப நமக்கு மாற்று மின்பெருக்கத்துக்கு வழி இருக்கும் போது இந்த அணு உலையும் இந்த அனல் மின் நிலையத்தை கட்டி பிடிச்சிட்டு ஆள வேண்டியது இல்லைங்கிறதா உங்க பிள்ளைகள் எங்களுடைய நிலைப்பாடு. இப்ப மாற்று மின்பெருக்கம், சூரிய ஒளியில நம்ம எவ்வளவு வேணாலும் மின்சாரம் தயாரிச்சு கொள்ளலாம். இது ஆபத்தான அணு உலை மின்சாரத்தை அரசு நடத்துது. ஆனா அந்த ஆபத்தில்லாத சூரிய தகடுல மின்சாரம் தயாரிக்கிறதுக்குள்ள அதை தனியாற்று கொடுத்துருச்சு. நிலம் நம்ம கிட்ட இருந்து பறிச்சு கொடுத்துருச்சு. இப்ப உங்க மகன் ஆட்சிக்கு வரும்போது இந்த நிலத்தை தொடமாட்டேன், எப்படி இந்த சூரிய எப்படி கொண்டு வரேன்னு பாருங்க. இப்ப பாருங்க, மாற்று மின்பெருக்கம். இந்த அணு உலை என்பது, என் அன்பு தம்பி தங்கைகள், என் அன்பு பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும், அணு குண்டின் மேல் அணு குண்டு மேல் அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு அருகில் குடியிருப்பதும் ரெண்டும் ஒண்ணுதான் என்று நான் சொல்லல, அணு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில் மின்சாரம் இங்க பாருங்க, இது எப்படி வருதுன்னா, இந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கார மின்சாரம் எப்படி வருதுன்னா, முதலா நம்ம தாத்தா ஜம்புலிங்க முதலியார் அவருடைய சொந்த நிலத்துல போய் கிணறு தோன்றார். அதுல கருப்பா ஏதோ வந்தவன தன்னுடைய நண்பர் காமராஜிட்ட கொண்டு கொடுக்கிறார். அவர் பார்க்கிறாங்க, சோதிச்சு அது நிலக்கரி என்று தெரிஞ்சவன, நம்மிடத்தில் இருக்கிறத விட நாட்டிடத்தில் இருப்பது மக்களுக்கு பயன்படும்னா அன்றைய பிரதமர் நேருகிட்ட போய் கொடுத்து நம்முடைய தாத்தா ஜம்புலிங்க முதலியார் தன் 500 ஏக்கர் நிலத்தை நாட்டுக்காக எழுதி கொடுத்தார். அந்த மின்சாரத்தை, அது நிலக்கரி மூலம் பழுப்பு நிலக்கரி மின்சாரத்தை எடுக்க வந்த மத்திய அரசு, இந்திய அரசு தொடர்ந்து நம்ம மக்கள்கிட்ட விளைநிலங்களை வாங்கி, வீடுகளை வாங்கி, அங்கிருந்து வேலைதாரம் என்று அப்புறப்படுத்தி இதுவரை 65,000 ஏக்கரை எடுத்திருக்கிறது. அதிலே பூமி தாயின் தோல், ஈரக்குலை எல்லாவற்றையும் தோண்டி 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 பாருங்கள், பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பூமிக்குள் மக்கி இந்த நிலக்கரி எப்படி உருவாகிறது என்றால், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமிக்குள்
புதைந்த மரம் செடி கொடிகள் அப்படின்னா முன்னாடி ஒரு நிலநடுக்கத்தின் மூலமோ பூகம்பத்தின் மூலமோ நம்ம உள்ள போய் புதைந்திருப்போம். அப்ப அதுல மக்கி மண்ணோடு மண்ணாக போன அந்த மரங்கள் செடி கொடிகள் அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் கரியாயிருது. அந்த கரி தான் நிலக்கரி. அந்த கரிக்கு இடையிலே கொஞ்சம் காற்று இருக்கிறது, அந்த வெடிப்புகளுக்கு இடையிலே அந்த காற்று தான் மீத்தேன் ஈத்தேன், அதான் பயோகாஸ், அது எரிகாற்று. அதை தஞ்சை முழுக்க அதை எடுக்கிறான், இங்கே இந்த நிலக்கரியை எடுக்கிறான். இதனால காற்று மாசுபடுது. நிலம் எப்படி இருக்கு பாருங்க, நம்ம ஊர் தான் பாருங்க இப்படி இருக்கு. இதுல என்ன உங்க பிள்ளை சொல்ல வரேன்னா, போர் நடந்து பேரழிவு வந்த பிறகு கூட மக்களை அங்க குடியேற்றிடலாம். ஆனால் அணுவுலை வெடிச்சாலோ இந்த நிலக்கரி எடுத்த இடத்திலேயோ மீத்தேன் இடத்திலேயோ மறுபடியும் மக்களை குடியேற்ற முடியாது, மீள் குடியேற்றம் பண்ண முடியாது. அவ்வளவுதான், அது அவ்வளவுதான். வாழ தகுதியற்ற நிலமாக அது மாறிடும். இப்ப இந்த நிலக்கரி எடுக்கிறதுனால, இந்த அணுவுலை தயாரிக்கிறதுனால, இந்த அனல் மின் நிலையம் இந்த மாதிரி இடங்கள்ல, இந்த மீத்தேன் இந்த மாதிரி இடங்கள்ல நீர் நஞ்சாயிருது. நிலத்தடி நீர் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப நெய்வேலி அந்த பகுதியில் நீங்க தண்ணி எடுத்தீங்கன்னா மஞ்சளா வரும், அதுல யுரேனியம் கலந்துருது, நஞ்சு கலந்துருது. அப்ப அதை குடிக்கும் போது உடம்புல விஷம் போயிருது. அப்ப அது தாய்ப்பாலும் விஷமாயிருது, உணவு விஷமாயிருது. இந்த புகை, இந்த கரித்துகள் மேல போகும்போது காற்று நஞ்சாயிருது. இந்த நீரை குடித்து அந்த நீரின் மூலமாக விளைகிற விளைபொருட்களை தின்று அதே காற்று, அந்த தூசி காற்றை சுவாசிக்கும் போது அப்போது புற்றுநோய் வருவதை தடுக்க முடியாமல் போய்விடுகிறது. இந்த ஆபத்தான மூன்றையும் அரசு வைத்திருக்கிறது. போராடும் போது மக்களை எப்படி அடக்கி ஒடுக்கிறது என்பதை பாருங்கள். இது தூத்துக்குடியில் நடந்ததான். சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் இல்லாத காற்றாலை சூரிய தகடு மின்சாரத்தை தனியாருக்கு கொடுத்து விட்டு, யார்கிட்ட கொடுத்திருக்கு? அதானிட்ட. எங்க ஊர் கமுதியில 5000 ஏக்கர்ல 20 கிராமத்தை வெளியேற்றி விட்டு 5000 ஏக்கரில் சூரிய ஒளியில் மின்தகடு, இந்த சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்கிற இந்த சூரிய ஒளி மின் பூங்காவை அதானி முதலீடு செஞ்சிருக்கிறார். அவர் முதலீடு செய்த தொகை வெறும் 4500 கோடி தான். தமிழ்நாட்டு அரசு எடுத்த 4500 கோடி இல்லையா? ஒவ்வொரு அமைச்சர்கிட்டையும் 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி இருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்களின் கீழே என் சொந்தங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பாருங்கள். எந்த ஆபத்தும் இதனால் இல்லை. எந்த ஆபத்தும் இந்த காற்றாலை மின்சாரத்தில், சூரிய ஒளி மின்சாரத்தில் ஆபத்தில்லை, பூமிக்கு ஆபத்தில்லை. இப்போ இந்த அணு உலையால் மின் உற்பத்தி என்னிடத்தில் கேட்பார்கள், நம்மிடத்தில் ஒரு விவாதம் வைப்பார்கள். அணு உலை இல்லாமல் மின்சாரம் எப்படி கிடைக்கும், அதில் எப்படி தன்னிறைவை அடைவீர்கள் என்று. என் அன்பு சொந்தங்களுக்கு உங்கள் மகன் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காக அல்ல. மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டதும் அணு உலையால் அல்ல. அது கண்டுபிடிக்கப்பட்டதின் நோக்கம் வேறு. ஆனால் அதை அணு தயாரிக்கும் போது அதில் கொஞ்சம் மின்சாரம் கிடைக்கும். அந்த மின்சாரத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்கிறோம். அதுதான் இது. செர்னோபில்னு ரஷ்யால 1986 வெடிக்குது. அணு உலை மின்சாரம், அங்கே அணு உலையில மின்சாரம். என் அன்பு சொந்தங்கள் கவனிக்கணும். அந்த இடத்தை பாருங்க. அப்போ அதிபராக இருக்கிறவர் கோப்பர்சேவ். வெடிச்சு பெருஞ்சேதம். அப்ப கோப்பர்சேவ் பேசுறாரு, நாம் இந்த அழிவு ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கான பேரழிவு, எச்சரிக்கைங்கிறப்பல நாம் நம்பினோம் இந்த விஞ்ஞானிகள் ஆபத்து பார்ந்தவர்கள் காப்பார்கள் என்று. ஆனால் ஏமாற்றப்பட்டு விட்டோம், ஏமாந்து போனோம் என்று. அந்த பேரழிவுக்கு அப்புறம் ஒரு பெரிய இரும்பு வேலியை அங்க போட்டுட்டு 1 லட்சம் ஆண்டுகளுக்கு இதன் பக்கத்தில் வராதீங்கன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. பேரழிவு ஏற்பட்டுச்சு. அந்த வீச்சு இன்னும் அமெரிக்கா வரைக்கும் இருக்கு. 1 லட்சம் ஆண்டுகளுக்கு இதன் பக்கம் யாரும் வர வேண்டாம் என்று வேலியை, மின்வேலியை போட்டு போயிட்டான். இந்த 1986 வெடிச்சது. இந்த பேரழிவை பார்த்த பிறகும் 1988 என் நாட்டுக்கு அணு உலையை கொடுங்கள் என்று ஒப்பந்தம் போட்ட பெருந்தகை நம்முடைய ஐயா தான். இந்த இருக்கார் பாருங்க, இவர் தான். எப்படி இந்த ஆபத்தை பார்த்த பிறகு
அதுபோல ஒரு பேரழிவு தன் நாட்டிற்கு வந்தால் என்ன செய்வது என்று யோசிக்காமல் ஒப்பந்தத்தை போட்டு நம்ம நாட்டுக்கு இந்த அணு உலையை கொண்டு வந்தவர் அவர்தான். அந்த அணு உலை எங்க இருக்கு? நம்ம ஒரு தூத்துக்குடியில இருக்கு. விளங்குது. இது காரணம், அம்மையார் இந்திரா காந்தி ஒரு அணு மின் கப்பலை கண்டுபிடிக்க ஆசைப்படுறாங்க. ஒரு போர்க்கப்பல் பல ஆயிரம் கோடியை முதலீடு செய்யறாங்க. நம்ம விஞ்ஞானிகளுக்கு அந்த நுட்பம் வரல, தோத்துறாங்க. அதனால ரஷ்யா, உனக்கு தேவையான அந்த அணுமின் கப்பலை நான் தர்றேன், அதுக்கு பதிலாக நீ என்னுடைய அணு உலையை வாங்கிக்கணும்னு அந்த அம்மா ஒப்பந்தம் போட்டுறாங்க. சரின்ட்டு அந்த அம்மா கொல்லப்பட்டுறாங்க. கொல்லப்பட்ட உடனே இவர் பிரதமர் ஆயிடுறார். பிரதமரான உடனே இவர் 86 வெடிக்குது, 88 வந்து அதே ஒப்பந்தத்தை புதுப்பிச்சு நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்து எங்க வருது? முதல்ல கேரளாவுக்கு தான் போகுது. அது அணுவுல கேரளாவுக்கு தான் போகுது. அங்க நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன்லாம் முதலமைச்சரா இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான்? இங்க நம்ம ஊர்ல அந்த அணு உலையை நீவு என்று போராடிய காங்கிரஸ், இங்க அணு உலை இருக்க வேண்டும் என்று போராடிய கம்யூனிஸ்ட், இந்த 2 கட்சியும் தான் அந்த நாட்டில் ஆளுகிறது. இந்த 2 கட்சி தலைவர்களும் சேர்ந்து அணு உலையின் நிலத்திற்கு வேண்டாம். அவன் ஒரு கோரிக்கையை முன்வைத்தான், நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோடு வாழ்வது முதன்மையானது, வேண்டாம். அப்ப எங்க வந்தது? அங்க இருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி என் தாயின் மடிக்கு வந்தது. தூத்துக்குடியில், திருநெல்வேலியில் இடிந்த கரைக்கு வந்து நம் வாழ்க்கையில் இடிந்தது. பாருங்க, இளவு விடிந்தது. பாரு எப்படின்னு அந்த அணு உலையை தூக்கி தூத்துக்குடியில் வேணாம் நட்டான். அணு உலை பாதுகாப்பானது என்றான். அதன் பக்கத்திலே சொன்ன எவனாவது வீடு கட்டி வாழ்வானா? 16 கிலோமீட்டர் தொலைவுக்கு மனித நடமாட்டமே இல்லாத இடத்துல வைக்கணும். ஆனால் வீட்டுக்கு பின்புறத்தில் வச்சுட்டான். 10 அடி 20 அடி 16 அடி தூரம் கூட இல்லாத நட்டுட்டான். எப்படிப்பட்ட தலைவர்கள் ஆட்சியில். அதே கம்யூனிஸ்டும் காங்கிரசும் நாங்கள் இந்த அணு உலையை எதிர்த்து போராடும் போது எங்களை எதிர்த்து போராடியது அணு உலை வேண்டும் என்று ஆதரித்தது. பாருங்க, வெடிச்சிருச்சு. கூடங்குளத்தில் இருக்கு. கடற்கரையிலிருந்து 16 கிலோமீட்டர் தள்ளி என்ன பண்றான்னா, எதற்கு கடற்கரை ஓரமா நிறுவறான்னா, அவன் நோக்கம் வந்து அணு உலை அமைப்பதில்லை, அணு பூங்கா அமைப்பது. எதுக்கு நிறுவறான்னா, என் அன்பு சொந்தங்கள் பார்க்கணும். இங்க பாருங்க, இந்த அணு உலைய கடற்கரை, ஸ்டெர்லைட்டா கடற்கரை அங்கதான் நிறுவான். இந்த ஸ்டெர்லைட்டும் கடற்கரை ஓரத்துல தான். ஏன்னா அந்த நச்சு கழிவுகளை அவன் கடலுக்குள்ள தள்ளி விடுறதுக்கு. இப்ப குலசேகரப்பட்டினத்துல விண்கல ஏவுதளம் வரணும். ஏற்கனவே சிறியரிகோட்டாவில் இருக்கு, இங்க இருக்கிறது பத்தான்னு. அப்புறம் காரு மயில் வந்து தயாரிக்கிற தொழிற்சாலை வந்துருச்சு.